ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே டியர்ஸ். இப்போது ஸ்டார்டிங் இதெல்லாம் தான் காட்டுறாங்க. ஒரு அழகான மார்னிங், ஒரு பெரிய வீட்டில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மேன்ஷன் சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு வீட்டில் ஒரு பையனை காட்டுறாங்க. ஆக்சுவலி அது நம்ம ஜங்குக்கு குளிச்சு ரெடி ஆகிட்டு அவ்வளோ மேன்லி லுக்கோடு ரெடி ஆகிருக்காரு. கோட் சூட்லாம் போட்டு அப்படியே வாட்ச் கட்டிக்கிட்டே அவருடைய ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி அங்கே பெஞ்சில் வந்து ஒரு கார் கீ இருக்குது. அந்த கார் கீயை வந்து எடுத்துகிட்டு நேராக அப்படியே வீட்டை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக அவருடைய அப்பா வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. அவர் நம்ம ஜங்குக்கும் பார்த்து, ஜங்குக், சொல்லுங்கப்பா, இன்றைக்கி ஒரு 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரப்பாரு. ஓகேப்பா. 6 மணிக்கு அப்புறம் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அட்டென்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. காலையில் கிளம்பிட்டேன், ஸோ இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் கூப்பிட்றேன். ஓகேப்பா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்குடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. கிச்சனில் நின்றுட்டு நம்ம ஜங்குக்கும் அவங்க அப்பாவும் உட்காந்து பேசினதை கவனிச்சுட்டு இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா, பரவாயில்லையே, இல்லை 5 மணிக்கு வர சொல்லியிருக்கீங்க, ஏன் எதுக்கு, எந்த கேள்வியும் கேட்காம இருக்கான். அவன் கேட்டிருந்தான்னா என்ன நடந்திருக்கோன்னு அவனுக்கே தெரியும். என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்குடைய அம்மா அவங்க பாட்டுன்னு கிச்சனுக்கு போயிடுறாங்க. அங்கே ஒரு சில மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கூட அப்படியே பேசிகிட்டு நிற்கிறாங்க. சமைக்கலாம் இல்லை, பேசிகிட்டு நிற்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த மெய்ட்ஸை வந்து திட்டுறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. கார் எடுத்துகிட்டு நேராக கம்பெனிக்கு போயிடுறாரு. அங்கே போனதும் எல்லாருமே ஜங்குக்கு வந்து அழகாக விஷ் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கும் நேராக அவருடைய கேபினுக்கு போயிடுறாரு. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்கு கூட அப்பாவோடைய இன்னொரு பிராண்ட் கம்பெனி அவர் தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஹெட் மாதிரி நின்று ஃபுல்லாக டேக் ஒர்க் பண்ணிகிட்ருக்க. இப்போ அங்கே போன வேகத்துக்கு அவருடைய பிஏ ப்ளஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டான நம்ம யூங்கி அந்த இடத்துக்கு வராரு. கையில் கொஞ்சம் ஃபைல்ஸோடையே வந்து ஜங்கு கூட கேபின்குள்ளே நுழைய இப்போ நம்ம ஜங்கு, யூங்கி, இன்றைக்கி ஈவினிங் எந்த மீட்டிங் இருந்தாலும் அதை கேன்சல் பண்ண, இல்லைன்னா நாளைக்கு போஸ்ட் பண்ணிவிடு. ஏன், என்னாச்சு? இல்லை, அப்பா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. எதுக்கு தெரியல. ஏன் எதுக்குலாம் நீ கேட்கலையா? ஏய், இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்குடா, நான் உன்ட்ட நேற்றே சொல்லி அனுப்பிச்சேன்ல. நீ சொன்ன, நானும் அதெல்லாம் முடிக்கலாம் தான் காலைல கொஞ்சம் சீக்கிரமாக வந்தேன். அப்பா டக்குன்னு கூப்பிட்டு ஈவினிங் சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டாரு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணுற, நம்ம பார்த்துக்கலாம். டேய், நீ ரன் பண்ணுறது அப்பாவோட கம்பெனி தானேடா. அவருடைய கம்பெனிக்கு லாஸ் வந்தாலும் உன்னை தானே கேள்வி கேட்பாரு. அப்போது நீ எதனாவது முன்னாடி நின்று பேச வேண்டியதானே. அப்போ இந்தமாரி மீட்டிங் இருக்குது அப்படி இப்படின்னு எதனாவது பேசினா அவர் என்ன திட்டுவாருடா. வேண்டாம். திட்டுவாரா? நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன். கொஞ்ச நாளாக இல்லை, உன்னை தெரிஞ்சதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அப்பா அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா நீ? எதுக்குடா அந்த மாதிரிலாம் பேசிட்டு? அவங்க எதாக இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தானே செய்வாங்க. உன்னை என்னமோ பண்ணி நல்லா மேனிபுலேட் பண்ணி வளர்த்து வச்சுருக்காங்கடா. இப்போது ஈவினிங் வேறு கூப்பிட்டு பாருன்னு சொல்கிற. எந்த புதக்குழியில் கொண்டு போய் உன்னை தள்ளிவிட போகிறான்னு எனக்கு தெரியல. என்னமோ நீ சொன்ன, நானும் மீட்டிங்கை நாளைக்கு போஸ்ட் பண்ண முடியுதா பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனிக்காரங்க வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்கன்னா கம்பெனிக்கு தான் லாஸ். எனக்கு தெரியாது. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி சொல்லிவிட்டு நேராக அவருடைய கேபினுக்கு போயிட நம்ம ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி எடுத்துகிட்டு வந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அழகாக ஒரு 3 o'clock இருக்கும். அவர் கம்பெனிலேருந்து கிளம்பிடுறாரு. கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இது சார் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து வழக்கமாக 8 மணிக்கு தான் கிளம்புவார். ஆனால் இன்றைக்கி 3 மணிக்கே கிளம்பிட்டார். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து நேராக வீட்டுக்கு போயிட இப்போது வீட்டில் காட்டுறாங்க. அவங்க அப்பா எல்லாருமே எங்கேயோ வெளியே போயிருக்கா மாதிரி கிளம்பி நிற்கிறாங்க. லைக் கொஞ்சம் அப்படியே ஃபார்மலாக அழகாக ரெடி ஆகியிருக்காங்க அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து.
இப்போ வீட்ல வந்து எந்த மெய்ட்ஸுமே கிடையாது. இவங்க 2 பேரும் மட்டும் அழகா ரெடியாகி உட்காந்துட்ருக்க. ஜங்குக் வந்து வேகத்துக்கு, குட், சொன்ன டைம்க்கு வந்துட்டேன். மேலே அம்மா ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. போய்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. ஆ, ஓகேப்பா. அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஜங்குக் மேலே ரூமுக்கு வராரு. பார்த்தா மேலே வந்து ஃபார்மலா அவ்வளோ அழகா ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதில் சிக்கல் என்னென்னா, நம்ம ஜங்குக்கு அந்த கலரே பிடிக்காது. ஏன்னா, அதில் இருக்கிறது இந்த கிரேயிஷ் கலர் மாரி. நம்ம ஜங்குக்கு வந்து எப்போவுமே டார்க் கலர் தான் பிடிக்கும். லைக் பிளாக்கு, நேவி ப்ளூ, மெரூனு அந்த மாரி ரொம்பவும் டார்க் கலர் தான் பிடிக்கும். ஆனா, இவங்க வந்து இதுவரைக்கும் நம்ம ஜங்குக்கு சூஸ் பண்ணி குடுத்தது எல்லாமே அவருக்கு பிடிக்காத விஷயமா தான் இருக்கும். ஆனா, நம்ம ஜங்குக் வந்து பெருசா எதுவும் காட்டிக்காம, "அம்மா, அப்பா தானே" அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா விட்டுருவாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் அவங்க அம்மா, அப்பா ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரெஸ் எடுத்து போட்டு, மிரர்ல நின்னு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கோடைய அம்மா, "ஜங்குக், ஆ அம்மா, ரெடி ஆயிட்டியா இல்லையா? எவ்வளோ நேரம்?" "ஆ, ரெடி ஆயிட்டேம்மா." "சீக்கிரம் வா." "ஆ." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஜங்குக்கும் அழகா ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் இன் பண்ணிவிட்டு, நீட்டாக அவருடைய ரூமை விட்டு வெளியே வராரு. அவர் கட்டியிருக்கிறது வந்து ஒரு கோல்டன் வாட்ச் மாரி இருக்குது. கோல்டன் கலரில் இருக்குது வாட்ச். அதை அவங்க அம்மா பார்த்துட்டு, "ம், ம்ஹ்ம், இந்த வாட்ச் செட் ஆகல. அந்த சில்வர் வாட்ச் போடு." "அம்மா, ஆனால் இது என்னுடைய ஃபேவரட்." "உனக்கு ஃபேவரட் வேணுமா? இல்லை நீ பார்க்குறதுக்கு லுக் அழகா இருக்கணுமா?" "சரி, மாற்றிட்டு வரேம்மா." "ம், போ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா சொல்லிட்டு நேரா அந்த வீட்டை விட்டு வெளியே போக, நம்ம ஜங்குக் டக்குன்னு போயிட்டு அந்த கோல்டன் கலர் வாட்சை ரிமூவ் பண்ணி டேபிள் மேலே வச்சுட்டு, அங்கே உள்ள ஒரு சில்வர் கலர் வாட்ச் இருக்குது. அதை போட்டுட்டு பார்க்குறாரு. அவருக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துடுறாரு. அவர் காருக்கு வந்ததும் பார்த்தா, கார் வந்து அழகா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் காரில் ஏறிடுறாரு. என்ன விஷயம்? எங்கே போகிறாங்க? எதுவுமே தெரியாது. அவர் பாட்டுன்னு காரில் உட்காந்துட்ருக்காரு. கையில் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருப்பார் நம்ம ஜங்குக்கு. காரில் உட்காந்து ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கார். பட் நம்ம ஜங்குக்குடைய அப்பா வந்து அவர் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்ததும், "ஜங்குக், அப்பா, லேப்டாப் எடுத்து ஓரம் வை." "சரிங்கப்பா." ம், அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அப்பா சொன்னதும் ஜங்குக்கும் கேட்குறாரு. கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் ட்ராவல். நேராக அப்படியே ஒரு வண்டி அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு அழகான வீட்டு முன்னாடி போய் நிற்கிது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு ஓகே அப்படின்ற மாரி. நம்ம ஜங்குக்குடைய லெவல் கிடையாது. பட் அந்த வீட பார்க்குறதுக்கு ஃபார்மலா அவ்வளோ அழகா இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக அவ்வளோ அழகா இருக்குது. வீடே பார்க்குறதுக்கு அழகா இருக்குது. இப்போ அந்த வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியாவில் போய்ட்டு காரை ஸ்டாப் பண்ணதும், வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சில பேர் ஓடி வராங்க. அதாவது அந்த வீட்டுக்காரங்க, ஒரு லேடியும், ஒரு ஜென்டில்மேனும் ஓடி வராரு. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் வந்து யாருன்னு பார்த்தா, நம்ம ஜங்குக்கோடைய அப்பாவோடைய ஃப்ரெண்டு. நம்ம ஜங்குக்கும் வண்டியிலேருந்து இறங்குனதும், அந்த லேடி ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அவங்க நம்ம ஜங்குக்கு பார்த்ததும், "ஓ மை காட்! எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க நீ! ஹாய் ஜங்குக்." "ஹாய் ஆண்டி." "ஓ, ஓகே. உள்ளே வாங்க. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். உள்ள எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க, வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையுமே அவங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கும் என்ன கதை, அதான் என்ன படம், என்ன தியேட்டர்னே தெரியாமல் நான் ஒரு பாட்டுன்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அங்கே வந்து ஒரு சில மெய்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கை பார்த்து, அந்த ஃபேமிலியை பார்த்து அவங்களும் பூ பண்ணி கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே அப்படியே ஹாலில் உட்காந்துட்ருக்க, நம்ம ஜங்குக்கும் அங்கே உட்காந்துட்ருக்காரு. கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 5:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். 3 குடும்பத்தில், அதாவது நம்ம ஜங்குக்குடைய குடும்பத்தில் உள்ளவங்களும், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க இல்லையா? அவங்களும் வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது நம்ம ஜங்குக்குடைய அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த இவங்க வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா? அந்த ஃபேமிலியில் உள்ளவங்கள பார்த்து, "ஆ, அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னமும் உன் பையனை காணோம்." "ஆ, அது மன்னிச்சிரு. முக்கியமா ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம் ஹாஸ்பிட்டலில். அதை முடிச்சுட்டு வரதுக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவராக தான் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். "ஆ, உனக்கு தெரியுமா? என்னுடைய கம்பெனியில் கிட்டத்தட்ட 2 இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கை அவன் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்திருக்கான் இங்கே வரதுக்காக. நீ என்னடா இப்படி இருக்க?" "ஆ, மன்னிச்சிடுறா. நான் என்ன பண்ண முடியும்?" "நீ என்ன பண்ண முடியும்னா, பிள்ளைங்கள கண்ட்ரோலில் வைக்க மாட்டியா?" "ஐயோ,
டேலாம் நான் நில்லுனா நிற்பான், உட்காருனா உட்காருவான். இத்தனைக்கும் நீ இப்போ வந்திருக்க விஷயம் கூட அவனுக்கு தெரியாது. நான் இப்போ அவன்கிட்ட சொன்னேன்னா, அவன் ஓகேன்னு தலையாட்டிட்டு போகிற ஆள். பட் ஒர்க்கு உயிர் சம்மந்தப்பட்டது. விளையாட வேண்டாமேன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். என்னத்த போ. சரி, இன்னும் லேட் ஆகுமா என்ன? இப்போல போயிட்டு மறுநாள் வரவா? இல்லை இல்லை இல்லை, வந்துட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணு, வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஜங்குக்கு எதுவுமே கேள்வி கேட்கல. அவர் பாட்டு அமைதியாக இருக்கார். இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அப்படியே ஸ்கிப் ஆகிட உள்ள ஒரு பர்சன் வந்து நடந்து வராரு. அவருடைய கோட் எல்லாத்தையுமே, அதாவது அவர் வந்து ஒரு டாக்டர், ஆக்சுவலி நான் மட்டும் அது அந்த கோட்டெல்லாம் அப்படியே கழட்டி அப்படியே கையில் வச்சுட்டு ஷூ அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போதே கொஞ்சம் நர்வஸாக தான் வராரு. உள்ளே வந்த வேகத்துக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்த்ததும், "அ, அம்மா சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு." ம், போய்ட்டு ரெடி ஆகிட்டு வாப்போம். ஆ, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் குடுன்ட்டு மேலே ஓடிட்டுறாரு. பக்கத்தில் யார் இருக்கா, யார் வந்திருக்கா, எதுக்கு கூப்பிட்டாங்க, எந்த விஷயமும் நம்ம டேவுக்கு தெரியாது. குடுன்னு ஓடி போயிட்டு குளிச்சுட்டு அங்கே ரூமில் ஆல்ரெடி ட்ரெஸ் வந்து ரெடி ஆகியிருக்கு. அந்த ட்ரெஸ் வந்து லைக் ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த நம்ம டேக்கு வந்து க்ரீன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த க்ரீன்லேயே ரொம்ப ஒரு மாதிரி கேவலமான க்ரீன் இருக்கும் இல்லையா, லைக் குப்பை கலர்னு சொல்லுவாங்க அந்த கலரை. க்ரீனும் மெரூனும் வந்து க்ரீனும் க்ரே கலரும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்காது அந்த கலர், எனக்கும் பிடிக்காது. அந்த கலரில் ஒரு ஷர்ட் இருக்குது, ஃபார்மல் ஷர்ட்டு ப்ளஸ் பேண்ட்டும் இருக்குது. அதுதான் அவங்க அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தலையெல்லாம் காய வச்சுட்டு ஒரு வழியாக ரெடியாகி கீழே வந்துட்டுறாரு. அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் வந்து கவுச்சில் ஒரு இடம் இருக்குது. அங்கே போய்ட்டு அப்படியே உட்காந்துக்க இப்போ நம்ம டேவோடைய அப்பாவை தான் காட்டுறாங்க. அவ்வளோதான், பையனும் வந்துட்டான். அப்புறம் அப்புறம் ஜங்குக், அப்பா அவனை பிடிச்சிருக்கா? என்னது, அவனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தான் அவங்ககிட்ட கேட்டேன். அது பிடிச்சிருக்குப்பா. அவ்வளோதான். அப்புறம் டே, உனக்கு சங்குக்க பிடிச்சிருக்கா? அப்பா எதுக்கு இதெல்லாம் கேட்குறாங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டே. அது பிடிச்சிருக்காங்க. ஓகே, 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அப்புறம் இருந்தாலும் 2 பேரும் ஒரு வாட்டி தனியாக பேசிக்கிட்டுமே. இவ ஒருத்தி. சரி, எதனாவது பேசணுன்னா போய் பேசிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அப்பா சொல்ல, உடனே நம்ம ஜங்குக்கும் வந்து சொன்ன வேகத்துக்கு ஏஞ்சி வெளியே போயிடுறாரு. அதாவது கார்டன் சைட் போயிடுறாரு. நம்ம டேவும் எழுந்திரிச்சு அவர் பார்ட்னர் ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிட்டு கார்டன் சைடே போகிறாரு. இப்போ இவங்க குடும்பத்துக்குள்ளே அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிக்க, அந்த கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க. நேராக கார்டன் சைடில் போயிட்டு டேக்காக வெயிட் பண்ணேன். டே வந்ததுக்கப்புறம் டேவை பார்த்து ஒரு நர்வஸான ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. நம்ம டேவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஹாய் ஹாய், என் பேர் ஜங்குக். என் பேர் டே, கிம் டேயோங். ஓ, அப்புறம் நான் ஜாங் இண்டஸ்ட்ரி கம்பெனியில் அப்பாவுடைய கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். 3rd பிராண்டை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஏஜ் 26. அப்புறம் நான் உங்கள் பயோடேட்டா கேட்கவே இல்லை. எதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க? இல்லை, அது என்னை பற்றி கொஞ்சம் தெரியணும் இல்லையா, அதான். ஓ, காலையில் 8 o'clock வேலைக்கு போவேன். நைட் 8:30 அந்த மாதிரி வீட்டுக்கு வருவேன். சம்டைம்ஸ் வேலையில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ, ரொம்ப
கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க போல். ஆம், அப்படி சொல்லலாம். ஆனால் அப்பா கஷ்டப்பட்ட அளவுக்குலாம் எதுவும் கஷ்டப்படல. எனிவே, என் பேர் கிம் டேயோங். நான் டாக்டராக ஒர்க் பண்ணுறேன். எஸ்கே ஹாஸ்பிட்டல் தெரியும்ல? ஆ ஆமாம். ஆ அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். சீஃப் டாக்டர். எனக்கும் ஷிஃப்ட் அப்பப்போ சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு. பட் அப்பா காலையிலேயே கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு சீக்கிரமாக வர சொன்னார். அதனால் டே ஷிஃப்ட்டு கேட்டு இன்றைக்கி முடிச்சிட்டேன். நாளையிலேருந்து நைட் டியூட்டி ஆரம்பிக்குதா? ஓ, கஷ்டம்ல? ஆ ஆமாம். நான் உனக்கு கேட்கவா? என்ன பிடிச்சிருக்கா இல்லை அம்மா அப்பா கேட்டனால அப்படி சொன்னீங்களா? எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. இப்போ தான் உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது தான் எனக்கே தெரியும் மேரேஜ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஓ, ஃபோர்ஸ் பண்ணாங்களா? இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சால் தானே ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரியாது. கரையில் போயிட்டு சீக்கிரம் வர சொன்னாங்க. வந்தேன், நீங்கள் உட்காந்துருந்தீங்க. அது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸாக அதெல்லாம் இருக்கும்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். பார்த்தா அலைன்ஸ்க்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு கேட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஓ, உங்களுக்கு எப்படி? சேம் ஹியர். எனக்கும் நீங்கள் வந்து உட்காந்து அப்பா என்கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்குற வரைக்கும் தெரியாது. இப்போ தான் தெரியும். அப்புறம் ஏன் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? நீங்களும் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இல்லை, நான் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போது பிடிக்கலையா? அப்படி இல்லை, அது மேரேஜ் லைஃப் அப்படின்றது வேறு இல்லை. கொஞ்சம் பேசி தெரிஞ்சு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது வேறு, பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது வேறு. அந்த அர்த்தத்தில் சொன்னேன். ஐம் சாரி, என்னால் எதிர்த்து பேச முடியாது. என்னாலேயும் முடியாது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம அவங்க ஆசைப்படியே மேரேஜ் பண்ணிக்கலாம். என் மேலே அதெல்லாம் தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அப்போது நானும் என் மேலே அதனால தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். ஓகே. அப்புறம் அப்புறம் அப்போது பேச வர எதுவும் இல்லைன்னா போகலாமா? தேட போகிறாங்க. ஓகே. உங்களுக்கு மேரேஜ் எப்போ வச்சா ஓகே? இல்லை, எப்படியும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போது டேட் எதுனா அதுக்கு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கதே சொல்லலை. கல்யாணம் போகிற நாள் சொல்லவா போகிறாங்க? புரியுதா? சரி, போங்க. இல்லை, நீங்கள் முதல்ல போங்க. முன்னாடி போங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே கொஞ்சம் நர்வஸாக முன்னாடி நடந்து போகிறாரு. நம்ம டேவும் முன்னாடி நடந்து போனதும் நம்ம சங்குக்கும் அப்படி நம்ம டேவை ஃபாலோ பண்ண மாதிரி பின்னாடி நடந்து வர ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்ததும் மாறி மாறி அப்படியே அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம சங்குக்குடைய அப்பா, என்னடா 1/2 மணி நேரம் ஆச்சு வெளியே போய்ட்டு அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தீங்க?
இல்லைப்பா, சும்மா. சரி, என்னமோ 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல? ஆ, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. டேக்கு? ஆ, பிடிச்சிருக்கு அங்கிள். ஓகே. அப்போது வர சண்டே இல்லாமல் அதுக்கு அடுத்த சண்டே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சண்டேக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட முடியாது. இதே 1 வீக் டைம் கிடச்சிதுன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கூப்பிடலாம். எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் ட்ரிப்ஸும் இருக்குது. போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பாக்கியை முடிச்சுட்டு வந்துடுவேன். என்ன சொல்கிற? ஓகே. அப்போது அதுக்கேற்ற மாதிரி டேவையும் ஷெட்யூல் மாற்ற சொல்லிடுறேன். ஓகே. அப்பா சொல்கிறா? இல்லை, எதுக்கும் ஒரு வாட்டி அவர்கிட்ட. இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. டே நைட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷிஃப்ட்டு மாறும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேசுனீங்கன்னா நான் எது முடிவு பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். இந்த சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே மேரேஜ். அதுக்கேற்ற மாதிரி அவன் சேஞ்ச் பண்ணிப்பான். நீ அதை பற்றி பேசாத. சரிப்பா. ஓகே. அப்போது கிளம்பலாம். சரிங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்குடைய அம்மாவும் நம்ம சங்குக்கும் எழுந்திக்க நம்ம டேவும் வந்து எழுந்திரிக்கிறாரு. இப்போது நம்ம சங்குக்கும் அப்படியே முன்னாடி நடந்து போயிட நம்ம இப்போ கரெக்டாக நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜக்குக்குடைய அப்பாவும் அம்மாவும் வந்து எழுந்திரிச்சு முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கா. டேவோடைய அம்மா அப்பாவும் எழுந்திரிச்சு முன்னாடி நடந்து போயிடுறாங்க அவங்க 2 பேர்கிட்ட பேசிட்டு. இப்போ அந்த ஹாலில் நம்ம சக்குக்கும் டேவும் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. இப்போ நம்ம சக்குக்கும் டேவை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்ட நம்ம டேவும் வந்து ஓகேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட என்னமோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு நம்ம டேக்கு. நம்ம சங்குக்கு வந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாரு. டக்குன்னு ஓடி வந்து நம்ம டேக்கிட்ட நம்பர் இது சொல்கிறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டேக்கிட்ட வந்து நம்பர் உஷார் பண்ண நம்ம டேவும் நம்பர் கொடுக்குறாரு. அழகாக நம்ம சங்கு அதை சேவ் பண்ணிவிட்டு ஓகே டைம் இருக்கும்போது மெசேஜ் பண்ணுறேன். மிஸ் கால் கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பர் உங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போது மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டேக்கு பாய் சொல்ல நம்ம டேவும் சங்குக்கு பாய் சொல்ல நேராக அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம சங்கு வீட்டுக்கு போன வேகத்துக்கு லேப்டாப் எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. ஒர்க் ஆரம்பிக்கிறாரு. நம்ம சங்குக்குடைய அம்மா அப்பா வந்து அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஜங்குக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பையன் சூப்பராக இருக்கான், டாக்டரு, அவனுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜங்குக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 பேரும் நல்லா பேசி பழகுனாங்க, ஆனா பொண்ணுன்னு சொல்லிட்டு இல்லாத உருட்டெல்லாம் உருட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி வெட்ஸ் ஆகிட்டு ஹெட்செட் எடுத்து போட்டுட்டு நேராக ஒரு பாட்னு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஹெட்செட்டில் டொக்குன்னு ஒரு சவுண்டு, என்னென்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. ஃபோன் எடுத்து பார்த்தா இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம சங்குக்குடைய ஐடியா வந்து கண்டுபிடிச்சி ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுத்துருப்பாரு. நம்ம சங்குக்கும் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவரும் ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. 2 பேருடைய ஐடியில் 2 பேரும் தான் 2 பேரையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் வேறு யாரையுமே வந்து ஃபாலோயிங் லிஸ்ட்லேயே வச்சில்ல. இப்போ அதையும் நம்ம சங்குக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுடுறாரு. நம்ம டேவுடைய போஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படியே விட்டுடுறாரு. கொஞ்சம் நேரத்தில் நார்மல் மெசேஜில் இருந்து மெசேஜ் வருது நம்ம டேக்கிட்ட இருந்து, ஹாய் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சங்குக்கும் அதை பார்த்துட்டு இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்போது சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு விட நம்ம சங்குக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுது. டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒர்க் தானே, அது எப்போவுமே நான் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்க ஒரு மாதிரி புதுவிதமான ஃபீலு. இது வரைக்கும் எப்படிலாம் யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணது கிடையாது நம்ம சங்குக்கு. நம்ம டேவும் கூட அவரும் வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஜங்குக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்க. அப்படியே மாறி மாறி கொஞ்சம் நேரம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து சாப்பிட்ற நேரம் வந்தது. ஸோ அப்படியே ஷெட்யூல் மாதிரி கரெக்டாக
ஒரு 8:30 போலலாம் வந்து சாப்பிட்றதுக்கு கீழே போயிடுறாரு. அப்படியே நம்ம சொக்குக்கூடிய அம்மா, சொக்குக்கூடிய அப்பா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. 2 பேருமா சேர்ந்து நம்ம சொக்குக்கூடிய கல்யாணத்த பத்தி என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் சொக்குக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம், எங்கே பண்ணலாம், ஸ்டேஜில் வைக்கலாமா, பீச்சில் வைக்கலாமா, இல்லை நார்மலாக பண்ணலாமா, கிராண்டாக பண்ணலாமா, யாரெல்லாம் கூப்பிடணும், ஃப்ரெண்டை கூப்பிடணுமா வேணாமா, அது எதுவுமே கேட்கல. அவங்க பாட்டுக்குன்னு பேசுகிறாங்க. அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம சொக்குக்கும் விட்டுட்டுறாரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட்டு சண்டேயும் வந்துடுது. அழகாக மேரேஜ் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி வந்து மேரேஜை வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹோட்டலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கிராண்ட் ஹோட்டலில் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஹால், மெயின் ஹாலில் வந்து ஸ்டேஜ் மாதிரி சின்னதாக ரெடி பண்ணிவிட்டு சுற்றி நிறைய ரவுண்ட் டேபிள்ஸ்லாம் போட்டு கெஸ்ட் எல்லாருமே அதில் உட்கார்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அங்கிட்ட இங்கிட்ட நிறைய பேர் வந்து ஒர்க்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. இப்போ அதில் நம்ம டேவை காட்டுறாங்க. அவர் அழகாக அப்படி அந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு அப்படி வெளியே வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. நம்ம சங்குக்கு எங்கேயாவது நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அழகான கண்கள் நம்ம சங்குக்கு அப்படியே தேட ஆரம்பிக்க, பார்த்தா நம்ம சங்குக்கு வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே இல்லை. ஒரு வேளை ரூமில் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா, அங்கே வந்து அந்த குட்டி பசங்கள்லாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் ஓடிட்டுருக்காங்க. அப்போது ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, டே கிட்ட வரான். அப்போ அவன் கையில் வச்சுருக்க ஐஸ்கிரீமில் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து என்ன ஆகிடுதுன்னா டேவோடைய ஷூவில் பட்டுருது. அந்த வெட்டிங் ஷூவில் பட்டுருது. அதை பார்த்துட்டு நம்ம டே வந்து ஐயோ அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆக, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி டிஷ்யூக்காக தேடிட்டு இருக்கையில் டக்குன்னு நம்ம சொக்குக்கு வந்து நம்ம டே ஒரு ஓரத்தில் நின்றுட்டு ஒரு ரூம் வாசலில் நின்றுட்டு என்னமோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து டே கிட்ட நடந்து போகிறாரு. டே வந்து சொக்குக்கு வரதை கவனிக்கவே இல்லை. நம்ம சொக்குக்கு வந்து நின்றுட்டு என்னாச்சு, நீங்கள் நீங்கள் ரூமில் இருக்கீங்கன்னு நினச்சேன், என்னாச்சு என்னமோ தேடுற மாதிரி இருக்கு. இல்லை குட்டி பசங்க ஐஸ்கிரீம் ஷூவில் போட்டாங்க, டிஷ்யூ தேடினேன், அதான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா டிஷ்யூ இருக்குது, காட்டுங்க நான் துடைக்கிறேன். இல்லை இல்லை எல்லோரும் இருக்காங்க, நீங்கள் கீழெல்லாம் குனியாதீங்க, கொடுங்க நான் துடைச்சிக்கிறேன். இல்லை நீங்கள் இது பண்ணி வரி பண்ணிக்காதுங்க, கொடுங்க நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கொஞ்சம் கூட அந்த கூச்சம் அப்படின்றதெல்லாம் பார்க்கவே இல்லை. என் லைஃப் பார்ட்னர், நான் காலை தொடுவேன், காலில் முத்தம் கூட கொடுப்பேன், அதுக்கெலாம் நீங்கள் யாரை கேள்வி கேட்குறது அப்படின்ற மாதிரி கீழே உட்காந்து நம்ம டேவுடைய ஷூவில் இருக்க அந்த ஐஸ்கிரீமை வந்து வைப் பண்ண அங்கே இருக்க கெஸ்ட் எல்லாருமே டேவை சங்குக்கு அப்படி பார்க்குறாங்க ஒரு மாதிரி. அதுலேயும் ஒரு சில கெஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன இது மேரேஜ்க்கு முன்னாடியே காலெலாம் விழுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. அதுவும் வந்து என்னென்னா அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஹை கேஸ்ட் ஃபேமிலி, லைக் ஒரு மாதிரி ராயலாக தான் இருப்போம், லைஃப் பார்ட்னர்க்குள்ளேயே நாங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், அந்த மாதிரி சீன் பார்த்தீங்க. ஸோ அதனால் நம்ம சங்குக்கு வந்து டே மேலே கொஞ்சம் அன்பாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. நம்ம டேவும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நர்வஸாக, இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்குடைய கையிலேருந்து டிஷ்யூவை வாங்கிட்டு சங்குக்கு எழுந்திரிச்சு நிற்க வைக்க, இப்போ நம்ம சங்குக்கு சரி பார்த்து உள்ளே இருங்க, வெளியே வராதீங்க, நிறைய பேர் இருக்காங்கல்ல. இல்லை நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்தேன், அதான் நான் நீங்கள் வெளியே வந்தீங்களான்னு பார்க்க வந்தேன். இட்ஸ் ஓகே, எப்படியும் திரும்பி ஒரு ரூமுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும், உள்ளே இருங்க. ஓகே, ஒரு நிமிஷம். என்னாச்சு? இல்லை அது சொல்லணும்னு தோணுது, தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? இதில் என்ன தப்பாக எடுத்துக்கிறதுக்கு இருக்கு, சொல்லுங்கள். பார்க்க அழகாக இருக்கீங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிட நம்ம டேக் ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. அப்படியே சீக்ஸ்லாம் அப்படியே ப்ளஷி ஆகிட நம்ம சங்கு குடுக்குடுன்னு அவருடைய ரூமுக்கு ஓடிடுறாரு. அவருக்கும் வெக்கமாக இருக்குது. அவர் நேராக அப்படியே ரூமுக்கு ஓடிட நம்ம டேவும் ரூம்குள்ளே வந்துட்டு டோரை சாத்திடுறாரு. உள்ளே நின்றுட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்க, தனியாக நின்று சிரிச்சிட்ருக்காரு நம்ம டே. ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்க ரூம்குள்ளே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர், ஆக்சுவலி நம்ம சிவன், அவர் வந்து ரூம்குள்ளே என்ட்ராக நம்ம டேவை பார்த்துட்டு, என்ன டே
ஆ என்ன தனியாக இருந்து சிரிச்சிட்ருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. உடம்பு எதுனா சரியில்லையா என்ன? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, வெளியே கூப்பிட்டாங்க, போகலாமா? அதுக்குள்ளேயா? என்னாச்சு? இல்லை, கொஞ்சம் நாசாக இருக்கு. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படியே டீப் பிரெத் எடுத்துக்கோ. உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? ம், பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் பயப்படுற? இல்லை, இருந்தாலும் ஒன்றும் இல்லை. எதனாவது ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் எதனாவது பிரச்சனையாச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணாதான் எனக்கு பண்ணு. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறதும் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கிறதும் ஒன்று தான், யூஸே இல்லை. ஸோ எனக்கு கால் பண்ணு, சரியா? தேங்க்யூ ஜிமன். சரி சரி, வா. ஓ ஹப்பி அங்கே ஸ்டேஜ் ஏறியாச்சு. அதுக்குள்ளையா? இப்போ தானே அவர் ரூமுக்கு போனார். எங்கள் ரூமுக்கு போனார். உள்ளே போகிறதுக்குள்ளே பிடிச்சிட்டு வந்து இங்கே பண்ணிட்டாங்க. ஓகே, அவர் எப்படி இருக்காரு? அதை நான் அவங்ககிட்ட கேட்கணும். என் கண்ணுக்கு அழகாக இருக்கார். எல்லார் கண்ணுக்கும் அழகாக தான் இருப்பார். போகலாமா? ம், சரி வா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை கூப்பிட்டு நம்ம ஜிமின் வந்து வெளியே போக, அவரும் அப்படியே அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் அப்படியே நடந்து போகிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து டே வந்ததும் ஒரு சாஃப்டான ஒரு கிளாப்பிங் சவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு மெலோடி மியூசிக்கும் பின்னாடி அப்படியே ப்ளே ஆக நம்ம டே வந்து ஸ்டேஜ் பொறுமையாக ஏறி நம்ம ஜங்குக் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அதுவும் ஜங்குக்கை பார்த்துட்டு தான் ஆடியன்ஸை பார்க்குறாரு. ஸோ அப்படி நம்ம ஜங்குக்கும் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு நம்ம டேவை வெல்கம் பண்ணுற மாதிரி பக்கத்தில் நின்றுட்டுருக்க கொஞ்ச நேரம் அங்கே உள்ளவங்க வந்து அப்படியே இந்த ப்ரேயரு அது இதுன்னு போயிட்டு எப்படியோ ஃபைனலி அந்த ரிங் மாற்றுற இது வந்துடுது. 2 பேருக்கிட்டேயும் வந்து ரிங்கை மாற்றிக்க சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிங் எடுத்து டேக்கிட்ட கை கேட்க, இப்போ நம்ம டேவும் வந்து சிரிச்சுக்கிட்டு எதுவும் பதிலாம் சொல்லலை. அப்படி பொறுமையாக கை நீட்ட நம்ம ஜங்குக்கும் வந்து ரிங் போட்டு விட்டுறாரு. நம்ம ஜங்குக்கும் அதே மாதிரி தான். நம்ம டே வந்து ரிங் எடுத்த வேகத்துக்கு அவராகவே கை நீக்கிட்ட நம்ம டேவும் வந்து ஜங்குக்கு ரிங் மாட்டி விட்டுடுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து ரிங்கை மாற்றினதுக்கப்புறமேட்டு அங்கே ப்ரே பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து அஃபிஷியலி மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ண எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் வந்து கிளாப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கீழே குனிஞ்சு அப்படியே போ பண்ணிவிட்டு நம்ம டேவும் போ பண்ணிவிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஃபைனலி மேரேஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி அங்கே பார்ட்டி இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டியில் ஜங்குக்கு டேவும் கொஞ்சம் நேரம் ஒன்றா இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி அவங்க கெஸ்ட்டை வந்து மைண்ட் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. இப்போ அதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம ஜங்குக்கு வந்து டேவை தேட ஆரம்பிக்கிறாரு, டேவும் ஜங்குக்கு தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் 2 பேருமே கிட்ட இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு வந்துட்டுருக்கனால 2 பேராலையுமே மீட் பண்ணிக்க முடியல. அந்த நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்போது நம்ம பார்ட்னர் வந்து கூட இருந்தால் ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கும்ல, அதுக்காக வந்து 2 பேருமே ஏங்குறாங்க. ஆனால் அதுவே கிடைக்கல. ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மேரேஜ்க்கு அப்புறம் அப்படி இப்படி சண்டை வரும், அந்த சண்டையெல்லாம் சகிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். உனக்கு அதுவும் பிடிக்கலன்னா வந்து ஈஸியாக டிவோர்ஸ் வந்துட்டே இரு, அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழணும்னு அட்வைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, எப்படி சண்டை போட்டால் பிரிஞ்சு வரணுமோ அதுக்காக நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஹை கிளாஸ் ஃபேமிலிஸ். அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு சின்ன துளி கூட ஃபீலிங்ஸ் இருக்காது. பட் இதே மணிக்கோ கம்பெனிக்கோ தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கோ எதனாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கனால அவங்களுடைய மைண்ட் செட்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேர் மைண்டும் அங்கே கிடையவே கிடையாது. 2 பேருமே 2 பேரை தேடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கெஸ்டஸ் எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேவன் ஜங்குக்கு 2 பேருமே வந்து தனியாக வாழ வேண்டிய அந்த வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம ஜங்குக்கு ட்ரைவ் பண்ணிவிட்டு போக வேண்டிய காரும் அந்த இடத்துல ரெடியாகி வந்துடுது. அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரெடியாகி வந்துடுது. இப்போ நம்ம ஜங்குக்கு கார் பக்கத்தில் வெயிட் பண்ண டே வருவான்னு பார்த்தா
ஆளே காணோம். என்னன்னு பார்த்தா வந்து ஜங்குக்காக உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம சங்குக்கும் வெளியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட் ஜிமின் சொன்னதுக்கப்புறம் குடுகுடுன்னு வெளியே ஓடி வராரு. பார்த்தா ஜங்குக் வந்து கார் பக்கத்தில் டேவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டேவும் வந்து ஜங்குக் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்ததும், சாரி, என்னாச்சு? இல்லை, உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கே நர்வஸ் ஆகுறேன். ஒன்றும் இல்லை, போகலாமா? ம், போகலாம். ஓகே தானே? ஐம் சாரி. எதுக்கு சாரி கேட்டுட்ருக்க? இல்லை, அது இங்கே பாரு, நான் உன் அப்பாவோ அம்மாவோ கிடையாது. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சரியா? நம்ம 2 பேரும் இனிமேட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். யார் பேச்சும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சதை நீ செய், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுறது பிடிக்கலாண்ணா மாற்றிக்கலாம், சரியா? ம், ஓகே. ம், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேக்காக டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்க நம்ம டேவும் உள்ளே உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம சங்குக்கு வந்து அந்த சைட் போய்ட்டு டிரைவர் சீட்டில் உட்காரதுக்கு முன்னாடி நம்ம சங்குக்குடைய அப்பா சங்குக்கு வந்து ஜஸ்ட் பார்த்துப்போ அதெல்லாம் எதுவும் சொல்ல. நம்ம சங்குக்கை பார்த்து அப்படியே தலையாட்ட நம்ம சங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டு நேராக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்புனதும் நம்ம டேவும் சங்குக்கும் இருக்க வேண்டிய அந்த மேன்ஷன் வந்து நம்ம சங்குக்குடைய மேன்ஷனை விட்டு நம்ம டேவுடைய வீட்டை விட்டு ஒரு 15 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ அழகாக இவங்க 2 பேருடைய வீட்டையும் தாண்டி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் காரை பார்க் பண்ணிட்டு நம்ம சங்குக்கு டேக்கு டோர் ஓப்பன் பண்ணிவிட நம்ம சங்குக்கும் அப்படியே டே கூட சேர்ந்து அந்த புது வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ள அழகாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லைட்டு அது இதுன்னு அவ்வளோ அழகாக எல்லாமே ரெடி ஆகியிருக்கு. சரி, ஓகே, ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட நம்ம சங்குக்கு வந்து மேலே மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்க ஃபஸ்ட் நைட்காக எல்லாத்தையும் அந்த பூ பிச்சு போட்டு அந்த பெட்டில் அந்த அப்படியே இது பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டேபிள் பக்கத்தில் வைனு, ஃப்ரூட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம டேக்கு ஜங்குக்கு 2 பேருக்குமே வந்து ஃபேஸ் எல்லாம் அப்படியே செவந்து போயிடுது. ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாங்க. இப்போ நம்ம சங்குக் தான் ஒரு 10 மினிட்ஸ் கீழே இரு, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். இல்லை, ஒன்றும் இல்லை, சேர்ந்தே பண்ணலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கிட்டே 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பில்லோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த பெட்ஷீட் கவரை அப்படியே எடுத்துடுறாங்க. அப்போ அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே வந்து அந்த பெட்ஷீட் கவரோடு வந்துடுது. அங்கே இருக்க கபோர்டில் வந்து வேறு பெட்ஷீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணல, ஒரு பெட்ஷீட் இருக்குது. அதை எடுத்து அழகாக பெட்டு மேலே இது பண்ணி விட்டுட்டு நம்ம சங்குக்கிட்டே 2 பேருமே வந்து அந்த ரூமில் கீழே இருக்கிற அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே காலால் தள்ளி தள்ளியே ஒரு ஓரத்தில் ஒதுக்கி விட்டுட்டு பெட்டில் அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த பில்லோலாம் எடுத்து வச்சு படுக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட இப்போ நம்ம சங்குக்கு நீ இங்கே இருக்க ரெஸ்ட் ரூமில் குளி, நான் பக்கத்து ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. நைட் ட்ரெஸ் கபோர்டில் இருக்குது. ஓகே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பக்கத்து ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம் போய்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நம்ம டே வந்து அதுக்குள்ளாட குளிச்சுட்டு கீழே போயிட்டு சிம்பிளாக ஒரு டின்னர் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. முடிக்கல, அப்படியே அந்த நார்மல் வெஜ் சாண்ட்விச் மாதிரி கொஞ்சம் அந்த மயோனஸ் சீஸ் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வயிறு ரொம்புற மாதிரி ஜங்குக்கும் டேக்கும் ஒரு 4 பீஸ் 2 பேருக்குமா சேர்த்து செய்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ரூமை விட்டு வெளியே வந்து வேகத்துக்கு சமைச்ச அந்த குக்கிங் ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா, அது அப்படியே ஒரு மாதிரி கம்மன்னு இருக்குது. அவர் ரூமுக்கு போகாமல் நேராக கீழே அந்த ஸ்மெல்லை பார்த்ததும் நேராக கீழே கிச்சனுக்கு வந்துடுறாரு. பார்த்தா கீழே வந்து டே வந்து அங்கே சமைச்சிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கும் உள்ளே போயிட்டு, ஏய் என்ன பண்ணுற? இல்லை, நைட்டு நீங்கள் அங்கே சாப்பிடவே இல்லை, நான் பார்த்தேன். நானும் சாப்பிடல, ரொம்ப பசிக்குது, அதான் எதனாவது குக் பண்ணலாமேன்னு. வீட்டில் அவ்வளோவா எந்த ஐட்டம்ஸும் இல்லை, சிம்பிளாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ப்ரெட்டும் இருந்துச்சு. இருந்த வரைக்கும் மேனேஜ் பண்ணி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளையிலேருந்து கொஞ்சம் நல்ல சாப்பாடாக
குக் பண்ணுறேன். நீ எதுவும் குக் பண்ண வேண்டாம். நாளைக்கு நான் மெய்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன், அவங்க வீட்டை பார்த்துப்பாங்க. ஆனால் ஏன்? ஏன்னா உனக்கும் வேலை சாதாரண வேலை கிடையாது. நீயும் ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கணும், பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், அட்டெண்டர்ஸ் அட்டன் பண்ணணும். உனக்கு ஒர்க்கே கொஞ்சம் தலைவலியாக போகும். இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சமைக்கிறது வீட்டு வேலைன்னு பார்க்க போறியா? அதெல்லாம் தேவையில்லை. மெய்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன், அவங்க வீட்டு வேலை எல்லாருமே பார்த்துப்பாங்க. நீ வீட்டுக்கு வந்தனா நிம்மதியாக படுத்து தூங்குனா போதும். அண்ட் இப்போது நீ சீக்கிரம் சமைச்ச முடி. சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு மேலே போய் படுத்து தூங்கு. நான் இருக்கிறது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு வரேன். இல்லை, எதுக்காக நீங்கள் வாஷ் பண்ணணும்? ஏன், கல்யாணம் 2 பேருக்கும் தானே ஆயிருக்கு, உனக்கு மட்டும் ஆச்சு. இருந்தாலும் அதெல்லாம் எதுவும் இல்லை. அம்மா அப்பாவை பற்றி இதுக்கப்புறம் யோசிக்காத. புரியுது. அவங்க கொடுத்ததெல்லாம் ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு காதில் வாங்கிக்காத. ம் ம் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தூங்கும்போது சொல்கிறேன், ஓகே? ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ண 2 பேருமே சேர்ந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு சொன்ன மாதிரி பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு அப்படி விட்டுட்டு நம்ம டேவால் எப்படி போக முடியும்? ஸோ அவரும் கிச்சன்லேருந்து நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. லைக் வாஷ் பண்ணுற பிளேட்ஸு, அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாரு. சமைச்சது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு மேலே பெட்ரூம்க்கு போயிடுறாங்க, மாஸ்டர் பெட்ரூம்க்கு போயிடுறாங்க. 2 பேரும் ஒரே ரூமில் தான் படுத்து தூங்குறாங்க. நம்ம டே படுத்துக்கிட்டாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல. பட் டக்குன்னு அவருக்கு சொல்ல வேண்டிய அந்த விஷயம் வந்து ஞாபகம் வந்துடுது. ஸோ அப்படியே உட்காந்துட்டு டேவை பார்த்து, டே இதை இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறதுனால நர்வஸ் ஆகாத. உனக்கு எப்போ ஓகேவோ அப்போது பார்த்துக்கலாம். சொல்ல சொன்னாங்க, சொல்கிறேன். என்னது? என்கிட்ட என்னுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சொன்னது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல செய்தியாக சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல செய்தியா? தே மீன் பேபி. நர்வஸ் ஆகாத. நான் உன்னை அப்போ பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. நீ எப்போ ரெடியோ அப்போது பார்த்துக்கலாம். உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம அடாப்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். அடாப்ட் பண்ணுறதுக்கா தோணுச்சு. ஏன்னா என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கும் எந்த ஐடியாவும் இருக்காது. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பி பாடியெல்லாம் கொடுக்கறதுக்கு வராதில்ல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன். ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தால் தானே அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்க முடியும். நம்ம 2 பேரை பற்றி நம்ம 2 பேருக்குமே அவ்வளோவா தெரியாது. ஸோ உன்னுடைய கம்ஃபர்டபுளுக்காக சொல்கிறேன். சரி சங்கர். சரி, படுத்து தூங்க. குட் நைட். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் அழகாக போர்வை போட்டுட்டு அமைதியாக படுத்துட்றாரு. நம்ம டேவும் படுத்துட்றாரு. 2 பேருமே அவன் நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க டயர்டில். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஆக்சுவலி 2 டேஸ்க்கு வந்து லீவ். 2 பேருமே ஒர்க்குக்கு வந்து லீவு. ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றனால 2 டேஸ் லீவ். 2 பேருமே வந்து வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. வேணும்னா வெளியே சுற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்.
இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறோன்னா, விடிய காலைல ஏந்திச்ச வேகத்துக்கு டேக்கு வந்து காஃபி போட்டு அழகா அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே ரூமுக்கு எடுத்துகிட்டு வர டே வந்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து டேவை எழுப்பக்கூட இல்லை. அந்த காஃபிக்கு மேலே அப்படியே ஒரு கேப் மாதிரி போட்டு வச்சுட்றாரு. சூடு வந்து ஆறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, ஜன்னல் சைடு நின்றுட்டு காஃபி குடிச்சிட்டு வேடிக்கை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம டே அந்த டைமே வந்து அப்படியே லைட்டாக கண்ணு முழிச்சிட்றாரு. ஜங்குக்கு வந்து அங்கே ஜன்னல் சைடில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அப்படியே எழுந்திரிச்சு சோம்பல் முறிச்சிட்டு, குட் மார்னிங் ஜங்கு. ஓ, ஏஞ்சிட்டியா? எழுப்பக்கூடாதுன்னு இருந்தேன். டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்ன? இல்லை, வழக்கமாக நான் ஏஞ்சிக்கிற டைம் தான். காஃபி அங்கே இருக்கு. ஓ, தேங்க்யூ. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தேவும் கையில் வந்து கப் எடுத்துகிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டு அந்த வேடிக்கை பார்த்துட்ருக்க. 2 பேரும் டச்சியெல்லாம் நிற்கல, டிஸ்டன்ஸோட நின்றுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம டே ஒரு சிப் எடுத்துகிட்டு ஜங்குக்கை பார்த்து, ஜங்கு, நீங்கள் நேற்றுக்கு ஒன்று சொன்னீங்கல்ல, பாப்பா அடாப்ட் பண்ணிக்கலான்னு. இப்போ வேண்டாம், ஒரு 6 மந்த் கிட்ட போகட்டும், அதுக்கப்புறம் பாப்பா அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓ, ஓகே. அப்புறம் ஏன் அடாப்டிங் அப்படிலாம் கேட்க மாட்டிங்களா? இல்லை, உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சொல்கிற, அதில் எதுக்கு நான் கொஷின் பண்ணிட்டேன். நான் ஒன்றும் உங்கள் அப்பா கிடையாது. இல்லை, அது சரி சொல்லு, ஏன்? அது ஃபஸ்ட்டு பேபி அடாப்ட் பண்ணிக்கலாம், அடுத்தது வேணா நம்ம. ஓ, ஓகே. ஆனால் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. நான் ஸ்கூல் படிக்கும்போது என் கிளாஸில் ஒரு பையன் உண்டு. அவன் ஆர்ஃபனேஜ்லேருந்து தான் நேராக ஸ்கூலுக்கு வந்துட்டு போவான். அவனுக்கு லைஃபுல்லாக இருக்கிற ஒரு கனவே யாராவது ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்து அவனை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அவனை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வாட்டியும் சொல்வேன் நான் அவன்கிட்ட, நான் மட்டும் இந்நேரம் ஒரு பெரிய பையனாக இருந்திருந்தா உன்னை நான் அடாப்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அவன் எப்போவுமே சிரிப்பான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டால், எப்போவுமே ஹாப்பியான கப்புள்ஸ் குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அடாப்டிங் அப்படின்றதுலாம் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், ஆனால் எனக்கு இன்னமும் அந்த பெயின் மனசுக்குள்ளே இருக்கு. இன்னமும் ஒரு சில ஆர்ஃபனேஜில் இருக்க குழந்தைங்க அப்படி தானே நினைக்கும். என்னால் எல்லா குழந்தைங்களுடைய ஏக்கத்தையும் தீர்த்து வைக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரே ஒரு பாப்பாவுடைய ஏக்கத்தையாவது தீர்த்து வைக்கலாமேன்னு. ஓ, சரிடே, உன் ஆசைப்படியே பண்ணலாம். ஏன் ஃபஸ்ட்டு பேபின்லாம் கேட்க மாட்டிங்களா? நீ யோசிச்சா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து பிறக்கிற பாப்பா ஃபஸ்ட்டு பேபியாக இருந்து அடாப்ட் பண்ணுற பாப்பா செகண்ட் பேபியாக இருந்துச்சுன்னா, அந்த ஃபஸ்ட்டு பேபிக்கு கண்டிப்பாக தெரியும் அதை அடாப்ட் பண்ணது அவனுடைய சிப்ளிங் வந்து அடாப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களுக்குள்ள எதனாவது ஒரு குழந்தைங்க அப்படின்றப்போ சண்டை வரும் இல்லையா? அப்போ கூட வாய் திறந்து நீ என்னுடைய சொந்த அண்ணனோ தம்பியோ இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு தோணுது. ஓ, இதே
அடாப்ட் பண்ண குழந்த ஃபஸ்ட்டு பேபியாக இருந்துச்சுன்னா செகண்ட் பேபிக்கு தெரியாதுல்ல அடாப்ட் பண்ணது தானே. ஸோ செகண்ட் பேபிகிட்ட இருந்து ஃபஸ்ட் பேபி அடாப்ட் பண்ணதுன்னு மறைக்க போகிறேன். ம் ஆமாம், உனக்கு எது இஷ்டமோ அதே மாதிரி செய்யலாம். ம் ம் அப்புறம் காலைல எழுந்த உடனே பேபிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இல்லை அது நான் நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல, இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதான். ஓ, அப்போ நான் காலையில் ஏஞ்சி இதை பற்றி சொல்லியிருக்கலாமோ? இல்லை அப்படி இல்லை, எனக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான். இங்கே பாருட்டே, உனக்கு என்ன மனசில் தோணுனாலும் சரி என்கிட்ட சொல்ல. எனக்கு அதை பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றத பற்றி யோசிக்காத. உனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ண. ஓகே ஓகே. அப்புறம் சப்போஸ் அந்த விஷயம் எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அதை நீ செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த விஷயத்த செஞ்சால் உனக்கு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு உனக்கு மனசில் தோணுச்சுன்னா நீ பண்ண. ம் ம் சங்கர், நான் முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் கேட்டு டே டைம் மட்டும் ஒர்க் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ண பார்க்குறேன். ஓ இஷ்டம், எல்லாமே இஷ்டம் சொல்கிறீங்க. உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணிட்டேன். இத்தனை நாள் நீ உன்னுடைய அம்மா அப்பா சொல்கிறதான் கேட்டு பண்ணியிருப்பேன், எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேச்சை கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீ சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா அப்பா சொல்கிறதான் கேட்டு வளர்ந்துருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ ஆசைப்பட்ட எதையுமே உன்னால் செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா நானும் அப்படி தான். நீயும் கொஞ்சம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. ஓகே சங்கர். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே போக நம்ம டேக் வந்து ஒரு மாதிரி ஃபீல், மனசில் ஒரு மாதிரி பிளஸ்டாக ஃபீல் ஆகும்ல. நம்மளுக்கு இப்படி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல காஃபி குடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே ஜங்குக்கு 2 பேருமா சேர்ந்து நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே சுற்றுறது அப்படின்லாம் போயிட்டு வராங்க. டேக்கு பிடிச்ச மாதிரி ஜங்குக்கு இருக்காரு, ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி டே இருக்காரு. 2 பேருக்குள்ளேயும் எந்த சண்டை வம்போ இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. 2 டேஸ் இப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே காலையில் காட்டுறாங்க, ஒரு 5 o'clock இருக்கும். நம்ம டே வந்து குளித்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து கரெக்டாக ஒரு 6 மணி போல் இருக்கும் எழுந்திக்கிறாரு. ஏஞ்சதும் பார்த்தா பக்கத்தில் டே இல்லை. எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்ச பக்கத்துக்கு டேவை தேடிக்கிட்டு கீழே கீழே வந்து நம்ம டே கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாரு, லைக் ஷர்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு. ஸ்லீவ்ஸ் எல்லாம் அடைச்சி வச்சுட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்கேன். நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ஹே என்ன 6 மணிக்கு ஏஞ்சி என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை ஜங்குக்கு, எனக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்கு. கொஞ்சம் காலையில் ஒரு 9 o'clock ஒரு ஓடி ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். அதான். உனக்கு சீக்கிரம் போகணுன்னா கிளம்பி போ. இப்போ கிச்சனில் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை உனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. மெய்ட்ஸ் எல்லாருமே 8 o'clock தான் வருவாங்க. டே கிளம்பு போ. இல்லை ஜங்குக்கு, அது சொல்கிறது கேளு, போ. சரி, இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடட்டுமா? கிளம்புடா. நான் முடிஞ்ச அளவுக்கு
ஈவினிங் சீக்கிரம் வரதுக்கு பார்க்குறேன். நீ பொறுமையாக வா. இல்லை உனக்கு எப்போ விடுவாங்கன்னு சொல்லு, உனக்கு எப்போ ஷிஃப்ட்டு முடியும்னு சொல்லு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி 8 o'clock முடியும். முடிஞ்ச அளவுக்கு நானும் சீக்கிரமாக வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு ஷிஃப்ட்டு 7:30 போல் முடியும். நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் பொறுமையாக முடிச்சுட்டு வாங்க. சரி. ம் சரி, அப்போ நான் கிளம்புறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், செஞ்சு முடிச்சாச்சு. நீங்கள் எடுத்து போட்டு வச்சு சாப்பிட்டா மட்டும் போதும். சரி டே, பாய் சங்கு. ம் பார்த்து பத்திரமா போ. ஓகே. கார் கீ இங்கே இருக்குது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு கார் கீ எடுத்து நம்ம டே கிட்ட கொடுக்க, நம்ம சங்குக்கு வந்து கொடுத்த கீ வந்து நம்ம சங்குக்குடைய காரு. அதை பார்த்துட்டு, இல்லை இது உங்களுடைய காரு. எந்த காராக இருந்தால் என்ன, போ. சரி பாய். ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டேவை அப்படியே அமுச்சு வைக்க, நம்ம டேவும் நேராக வண்டிக்கு போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அழகாக அந்த ஸ்டியரிங் வீல் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே கை வைக்கிறாரு. அப்போ கையில் வந்து அந்த வெட்டிங் ரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நேராக வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. போன வேகத்துக்கு அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க, அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜங்குக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு டீயோடைய கை வண்ணத்தை அப்படியே ரசிச்சுட்டு நேராக அவரும் குளிச்சுட்டு ஒர்க்கு கிளம்பிடுறாரு. அவர் எடுத்துகிட்டு போகிறது நம்ம டீயோடைய காரு. நேராக எடுத்துகிட்டு போயிட அப்படி நம்ம ஜங்குக்கு நேராக அவருடைய கம்பெனிக்கு போயிட்டாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் காட்டுறாங்க. நம்ம டே ஷிஃப்ட்டு முடிஞ்சு கோட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன். ஏதோ ஒரு கார் அப்படியே லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகிட்டு அவருக்கு அப்படியே அந்த ஹார்ன் சவுண்ட் அப்படியே புஷ் பண்ணி காட்ட, நம்ம டே வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது வந்து நம்ம டேவுடைய காரு. நம்ம டே அதை பார்த்துட்டு உள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுறாரு. இப்போ நம்ம டீ தான், ஹாய் 8:30 ஆகும்னு சொன்னீங்க, என்ன 7 மணிக்கு வந்துட்டீங்க? சும்மா உன்னை பிக்கப் பண்ணலாமேண்ணா. ஐயோ ஜங்கு, உங்கள் கையால் தானே நான் கார் கீ வாங்கினேன் காலையில். ஓ மறந்தே போயிட்டேன். ஐயோ சரி, எங்கே கார் எங்கே? பார்க்கிங்கில் இருக்குது. சரி போய் எடுத்துகிட்டு அப்போ. ஓகே நீங்கள் ஓரமாக நில்லுங்க. வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்காக வெயிட் பண்ண, நம்ம டே போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறாரு. நேராக ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு வந்து கால் பண்ண, நம்ம டேவும் அப்படியே கால் அட்டன் பண்ணி ரைட் சைடில் திரும்புறாரு. பார்த்தா ஜங்குக்கு நிற்கிறாரு. அது வண்டியில் வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போது அப்படியே பேசிக்கிட்டே 2 பேருமே கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு கார் அப்படியே தனியாக அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்க. இப்போ நம்ம டே தான், என்ன நீங்கள் காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் வேலையை விட்டுட்டு என்ன பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. காலையில் நான் உங்கள் கையில் தானே கீ வாங்கினேன். நான் உன்னை பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்னா சரி, எனக்கும் கொஞ்சம் வேலை இல்லை, சரி போய்ட்டு பிக்கப் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். உங்ககிட்ட கீ வாங்கினதே நான் மறந்துட்டேன். உன்னை நடக்க வைக்கக்கூடாதுன்னு சீக்கிரமாக வந்துட்டேன். ஷோ காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க ஜங்குக்கு நீங்கள். நான் என்ன பண்ணுவேன்? சரி ஒன்றும் இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் பெர்மிஷன் கேட்டுட்டேன். எனக்கு டே ஷிஃப்ட் மட்டும்தான் இனிமேட்டு, நைட் ஷிஃப்ட் கிடையாது. ஹே சூப்பர்ரா. ஈவினிங் எப்போவுமே நம்ம ஒன்றா இருக்கலாம். ஓகே. சரி நீங்கள் முன்னாடி போங்க. இல்லை நீ ஃப்ரண்ட்டில் போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை ஃப்ரண்ட்டில் போக சொல்ல, நம்ம டேவும் கொஞ்சம் அப்படியே ரைஸ் பண்ணிட்டு நேராக அப்படியே முன்னாடி போகிறாரு. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. 2 பேருடைய காரும் ஒரே நேரம் அவங்களுடைய மேன்ஷனுக்குள்ளே நேராக அப்படியே என்ட்ராக, இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களுடைய டே ரொட்டீன்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தாண்டா ஒரு 2 to 3 months அந்த மாதிரி போக ஆரம்பிக்குது. இப்போது ஒரு நாள் காட்டுறாங்க, ஒரு அழகான மார்னிங். நம்ம டேக்கு வந்து இது
ஒர்க் கிடையாது, இன்றைக்கி எனக்கு ஆஃபு. பட் நம்ம ஜங்குக்கு வந்து ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருனா, காலைல எழுந்துச்சி ஜங்குக்கு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஷர்ட்லாம் இன் பண்ணி வச்சுட்டு ஜங்குக்கு போயிட்டு எழுப்பேன். நம்ம ஜங்குக்கும் பொறுமையாக எழுந்துருச்சு. டீயோடைய ஃபேஸை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுக்க, இப்போ நம்ம ஜங்குக்கு சீக்கிரமாக எழுந்துட்டியா? ஆமாம், இன்றைக்கி எனக்கு ஒர்க் இல்லை, அதனால். ஐயோ, ஒர்க் இல்லைன்னா எல்லோரும் தூங்குவாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக, அப்புறம் இன்றைக்கெலாம் ஃபுல்லாகவே நான் வீட்டில் தானே இருக்க போகிறேன். அது சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிட, இப்போ நம்ம ஜங்குக்கு குளிச்சுட்டு வந்துடுறாரு. நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. நம்ம வந்து வீட்டிலே தான் இருக்கார். நம்ம ஜங்குக்கு வந்து எப்போவுமே லஞ்ச் எடுத்துகிட்டு போக மாட்டார், அங்கேயே ஆஃபீஸ்லேயே வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து என்ன பிளான் போட்டிருக்காருன்னா, வீட்டில் இருக்கிறதுக்கு ஜங்குக்குடைய ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பாரு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி லஞ்ச் டைம் வந்ததும் லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நேராக ஜங்குக்குடைய கம்பெனிக்கு ட்ரை பண்ணிவிட்டு போயிட, இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்குடைய கம்பெனிக்கும் போயிடுறாங்க. டேவை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஏன்னா மேரேஜ்க்கு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ உள்ளே வந்ததும் நம்ம டே பார்த்து கொஞ்சம் நம்ம ஜங்குக்கு கொடுக்குற மாதிரி அதை எல்லாத்தையும் நம்ம டேக்கும் கொடுக்க, நம்ம டேவும் ஸ்மைல் பண்ணுறாரு. அவ்வளோ சகஜமாக பழகுறாரு எல்லாருக்கிட்டேயும். இப்போ ஃபைனலி நம்ம ஜங்குக்குடைய கேபினை நாக் பண்ணிவிட்டு உள்ளே போக, நம்ம ஜங்குக்கு ஏதோ முக்கியமான ஃபைல் பார்க்குற மாதிரி ஏதோ பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே உள்ளே போனதும், ஹே டே, நீங்கள் என்ன பண்ணுற? லன்ச் எடுத்துகிட்டு வந்தேன். நான் இங்கே வாங்கிப்பேன், தெரியும், எப்போவுமே இங்கே வாங்கி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் என் கையில் சாப்பிடுங்க. சரி, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊற வைக்கிறீங்களா? வச்சுட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கையில் வந்து அந்த பாக்ஸ் அப்படியே அந்த பேக்கோடு கொடுக்க, நம்ம ஜங்குக்கை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம வந்து அது வரைக்கும் என்ன பண்ணுறாருனா, அந்த பெஞ்சில் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சார்ல, அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ண பார்த்தா அதில் ஃபுல்லாக ஆர்ஃபனேஜ்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு. அதை பார்த்தது நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுறாரு. டே பார்த்ததை பார்த்துட்டு, இப்போ நம்ம ஜங்கு, இதெல்லாம் ஒரு ஆர்ஃபனேஜுடைய ஃபீட்பேக், அங்கே என்ன குழந்தைங்க இருக்குது, எத்தனை குழந்தைங்க இருக்குது அப்படின்றது எல்லாமே. நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாட்டே, பேபி அடாப்ட் பண்ணுறது சும்மா கிடையாதுல்ல. என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. என்னுடைய வேலை உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணுறது, அவ்வளோதான். மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நினச்சி நீ வரி பண்ணாத. இப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா நீங்கள்? நல்லா ஃபார்மே ரெடியாக இருக்குது. நம்ம பேபி அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் சைன் பண்ணி பாப்பாவை வீட்டுக்கு கூட்டு வரதான். அப்போது பேபி அடாப்ட் பண்ணிக்கலாமா சொல்லு? இல்லடே, 6 month கிட்ட ஆகட்டும்னு சொன்னேன். அதான் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களே. எனக்கும் பாப்பா இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ ஓகே, நாளைக்கு போகலாமா? கூட்டிகிட்டு போவீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லை, உனக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். எனக்கு என்றைக்கு கூட ஓகே தான். அப்போ இன்றைக்கே போகலாம், ஈவினிங் இரு சாப்பிட்டு கிளம்புறேன். இல்லை, வேலையெல்லாம் விட்டுட்டு வர வேண்டாம். இங்கே கம்பெனியை பார்த்துக்கிறது நான் பார்த்துக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறோன்னா, இருக்கிற மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டு நேராக டீ கூட வந்து சாப்பிட்டு முடிச்சு ஆர்ஃபனேஜ்க்கு போகிறாரு. அவர் பார்த்து வச்சுருக்க ஒரு டாப் ஆர்ஃபனேஜுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க. நம்ம டீ வந்து டக்குன்னு போயிட்டு குழந்தைங்க யாரையுமே தூக்கவோ கொஞ்சவோ இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு போல் அடாப்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்க லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கார் நம்ம ஜங்குக்கு வந்து.
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவோடைய ஹிப் சைடு கையை வச்சு ஒரு மாதிரி சமாதானப்படுத்துகிற மாதிரி டச் பண்ணேன். நம்ம டேக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம ஜங்குக்கோடைய டச். இப்போ அப்படியே அவர் கொஞ்சம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே காமாக அங்கே காட்டுறாங்க. ஒரு கிராடல் மாதிரி இருக்குது, தொட்டில் மாதிரி. அதில் ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு பேபி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த குழந்தைய அந்த கிராடலே பார்த்துட்ருக்கா. நம்ம டேவும் நம்ம ஜங்குக் பார்க்குற இடத்துல பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு குழந்த தொட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. நம்ம டே அவர் பாட்டுன்னு அந்த தொட்டில் பக்கத்தில் நடந்து போக நம்ம ஜங்குக்கும் டே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. அங்கே இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து குழந்தைய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லைக் இந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்குது, ரொம்ப சுட்டி பையன், ஆனால் இப்போ தான் தூங்கிட்டு இருக்கான், தூங்குறப்ப அழகாக இருப்பான், ஆனால் முழிச்சிருக்கும் போது அப்படி கிடையாது, அவனுக்கு அந்தளவுக்கு நடக்கக்கூட வரலனாலும் தத்தி தத்தி நடந்தாலும் மழலை பேச்சு பேசினாலும் அவனுடைய சவுண்டு தான் இந்த ஆர்ஃபனேஜ் ஃபுல்லாக கேட்கும், ரொம்ப நாட்டி ரொம்ப ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பற்றி அப்படியே அங்கே இருக்கவங்க வந்து நம்ம டே கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. டே அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. அந்த குழந்தையோட தூக்கம், அதோடைய நிம்மதி, அழகு அதை தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து புரிஞ்சிருது டேக்கு வந்து இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேவை லைட்டாக ஷோல்டரில் டேப் பண்ணி நம்ம டேக்கிட்ட என்னாச்சு, என்ன பார்த்துட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே லைட்டாக ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி கேட்க, இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே இல்லை எனக்கு இந்த குழந்தைய தூக்கணும் போல் இருக்கு, அதுக்கு என்ன தூக்கிக்கோங்க, இல்லை தூங்கிட்டுருக்காங்க தான், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தூக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசுறதுலேயே அந்த குழந்தை முழிச்சிட்டு அப்படியே கை கால்லாம் இது பண்ணி சோம்பல் முறிச்சிட்டு கண்ணை கசிக்கிட்டு படுத்துட்ருக்க. நம்ம டே அதை பார்க்குறவரை அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த குழந்தை. இப்போ நம்ம டே தான் குழந்தைய பார்த்துட்டே இருக்கா. குழந்தை டக்குன்னு எழுந்திரிச்சு பொறுமையாக உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த தொட்டியில் சுற்றி அவங்களுடைய அந்த கிராடலுக்குள்ளே வந்து ஒரு சில பொம்மைலாம் இருக்குது. அந்த பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு ஒரு மாதிரி கையில் வச்சுட்டு கிடுக்கிட்டுன்னு ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுதான். நம்ம டேக்கு பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைய உடனே கையில் தூக்கி வச்சுக்க. அந்த குழந்தைய நம்ம டேக்கிட்ட வந்து அப்படியே தப்பிச்சு போகிறதுக்கெலாம் ஒன்றும் ட்ரை பண்ணாமல் டேயோடைய மடியில் அமைதியாக உட்காந்துக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு அதை பார்க்குறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு வார்ம்த், லைக் ஒரு ஃபேமிலி ஃபீலிங் வருது அவருக்கு. இப்போ அப்படியே அந்த குழந்தையுடைய ஹெட்டில் லைட்டாக நம்ம ஜங்குக்கு வந்து தடவி கொடுக்க அந்த குழந்தை அண்ணந்து பார்க்குது நம்ம ஜங்குக்க. அவருடைய கண் அவ்வளோ அழகாக இருக்குது, பெருசு பெருசாக குண்டுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்குக்கை பார்க்க ஒரு மாதிரி சிரிக்குது. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பார்த்துட்டு குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ அந்த ஆர்ஃபனேஜில் உள்ளவங்க அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்க்க டேவும் ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. இப்போது அந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு நேராக ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. குழந்தைய வச்சுட்டு நம்ம டே வந்து விளையாடிட்டுருக்காரு. பட் நம்ம ஜங்குக்கு அங்கே உள்ள பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. லைக் சைன் போடுறது எல்லாமே. அந்த குழந்தைக்கு வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், குழந்தைக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது, அப்படி வந்தாலும் அந்த பொறுப்பு வந்து எங்கள் மேலே வரும், குழந்தைக்கு எந்த ஒரு மன கஷ்டமோ இல்லைனா உடல் ரீதியாகவோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது சைன் போட்டுட்டு நம்ம டேக்கிட்டையும் வந்து அந்த பேரண்டிங் சைன் போடுவாங்கள்ல அந்த மாதிரி சைன் போட சொல்ல நம்ம டேவும் சைன் போட்டுடுறாரு. பாப்பாவை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அங்கே இருக்கவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேவை சுற்றி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா அத்தனை கூட்டத்துலேருந்து ஒரு குழந்தை மட்டும் தூக்கிட்டு போகிறப்ப அந்த மற்ற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. பட் வேறு வழி இல்லை, ஒரு குழந்தை தான் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. குழந்தைய அடாப்ட் பண்ணுறது வந்து நார்மலான விஷயம் கிடையாது. அடாப்ட் பண்ணுற அந்த பேரண்ட்ஸோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் வந்து குழந்தைய கொடுப்பாங்க. ஸோ அப்படிலாம் செக் பண்ணிட்டு பேப்பர் ஒர்க்ஸ்லாம் நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக சைன் போட்டு முடிச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு நேராக காருக்கு வந்துடுறாங்க. முதல்ல கார் எடுத்துகிட்டு நேராக குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறது, அதுக்கு பால் கொடுக்குறதுக்கு பால் புட்டி வாங்குறது, குட்டி குட்டி ஸ்பூன்ஸு பவுல்ஸுன்னு சொல்லிட்டு குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஷாப்புக்கு போய்ட்டு மாலுக்கு போய்ட்டு அங்கேயும் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா அந்த குழந்தைகிட்ட கேட்டு ஒரு விஷயமாக செஞ்சு அழகாக திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. குழந்தைக்கும் அதுக்கு தேவையான சாப்பாடு, குளிக்க வைக்க வேண்டிய நேரம் குளிக்க வச்சுட்டு குழந்தைய ஒரு அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படியே கொண்டு வராங்க. குழந்தையும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம
ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம டே கூட பார்க்கும்போது. இப்போது அழகாக ஒரு ஃபேமிலி வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது பீக்கில் இருக்குது. ஏன்னா நம்ம டேவும் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறாரு, குழந்தைய பார்த்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து ஒர்க் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறாரு. முடிஞ்ச அளவுக்கு பாப்பா கூட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பாப்பா வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு சில டைம் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிடுவார். ஃபேமிலி யாருக்கிட்டையுமே அடாப்ட் பண்ணதை பற்றிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. இவங்க 2 பேர் மட்டும்தான் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அப்படியே டோட்டலாக கட் பண்ணுற மாதிரி விட்டுடுறாங்க. ஃபோன் பண்ணால் பேசுகிறது அந்த மாதிரி ஒரு டச்சில் மட்டும்தான் இருக்காங்களே தவிர்த்து பர்சனல் லைஃப் ஃபுல்லாக கொண்டு வரவே இல்லை. ஒரு அழகான லைஃப்பை இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். என்ன நீ ஏன் செகண்ட் பேபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. உங்களுக்கே தெரியும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய் எவ்ரிபடி. ஐ லவ் யூ ஆல்.